ஐபிஎல் 2026க்கான மினி ஆப்ஷன் டிசம்பர் மந்த் நடக்க போகுது. நவம்பர் 15க்கு முன்னாடி ஒவ்வொரு டீமும் எந்த பிளேயர்ஸை ரீடைன் பண்ண போறோன்றதான ரிட்டென்ஷன் லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டீமும் பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷன் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங் ரீடென்ஷன் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போறோம். எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் பாசிபிளா அவங்க ரீடைன் பண்ணுவாங்க, வாங்க வீடியோவில் பார்க்கலாம். சிஎஸ்கே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஐபிஎல் டீம்ஸ், 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ் இருந்திருக்காங்க. 4 முறை தான் இது வரைக்கும் அவங்க பிளே ஆஃப்ஸ் போனதில்லை. 2020, 22, 24 அண்ட் 25. இதுல லாஸ்ட் 2 இயர்ஸா அவங்களால பெருசா பிளே ஆஃபே போக முடியல. லாஸ்ட் 4 இயர்ஸ்லயே அவங்க ஒரே ஒரு முறை தான் பிளே ஆஃப் போனாங்க. போன வருஷம் கப் அடிச்சாங்க. பட் அதுக்கு நடுவில் இருக்கிற 3 வருஷம் பாத்தீங்கன்னா அவங்களால பிளே ஆஃபே போக முடியல. லாஸ்ட் சீசன் அவங்களுக்கு ரொம்ப சுமாரா போச்சு. 10th பிளேஸ்ல முடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஐபிஎல் வந்து அவங்க 10வது இடத்துல முடிக்கிறாங்க. ஸோ அந்த அளவு ரொம்ப மோசமான சீசனா இருந்தது அவங்களுக்கு. ஆக்ஷன்ஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணாங்க. எம்எஸ் தோனியை ரீடைன் பண்ணாங்க, ருத்ராஜ் கைக்வாடை ரீடைன் பண்ணாங்க, ஜடேஜாவை ரீடைன் பண்ணாங்க, சிவம் டூபேவை ரீடைன் பண்ணாங்க, அண்ட் பத்திரானாவை ரீடைன் பண்ணாங்க. இதுல ரவீந்திர ஜடேஜா பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் ஆவரேஜான சீசனா இருந்தது. அவருக்கு பேட்டிங்ல நல்லா பண்ணாரு, பட் பவுலிங்ல அந்த அளவு அவரால் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. பத்திரானாக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சீசனா இருந்தது. விக்கெட்ஸ் எடுத்தாரு, திடீர்னு விக்கெட்ஸ் எடுக்க முடியல அவரால். எக்ஸ்பென்சிவா போனாரு, ஆக்ஷனை மாடிஃபை பண்ணியிருந்தாரு, அது எதுவுமே அவருக்கு செட் ஆகல. சிவம் டூபேக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜான சீசனா தான் இருந்தது. நல்லா பண்ணாரு, திடீர்னு அவர் சுமாரா ஆடிக்கிட்டு இருந்தாரு. அவர் இந்தியன் டீம்லயே இருப்பாரா இல்லையான்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் இந்தியன் டீம் வந்து அவரை ட்ரஸ்ட் பண்ணி ஆட வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். ருத்துராஜ் கைக்வாட் 5 மேட்ச் ஆடினாரு. அந்த அளவு அவர்கிட்ட இருந்து பெரிய லெவல் பர்ஃபார்மன்சஸ் இல்லை. அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆகி அவரும் பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாரு. ஸோ அவங்க ரீடைன் பண்ண 5 பிளேயர்ஸ்க்கும் அந்த சீசன் பெரிய அளவு அமையல. அதுக்கப்புறம் ஆப்ஷன்ல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, நூர் அகமது வந்து 10 crores கொடுத்து எடுத்தாங்க. அவருக்கு வந்து இந்த சீசன் ஒரு சூப்பரான சீசனா இருந்தது. அவர் தான் வந்து அந்த பவுலிங் அட்டாக்லயே அதிக விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஒரு லோன் வாரியரா இருந்தாரு. டாப் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா 2nd பிளேஸ்ல முடிச்சாரு. ஒரு சூப்பரான சீசனா இருந்தது அவருக்கு. ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து 9.75 crores எடுத்தாங்க. அவருக்கு வந்து இது ஒரு ஹோம் கமிங்கா இருந்தது. 2015க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் சிஎஸ்கேல விளையாடுறாரு. 2015ல அவர் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரோ அதே தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இப்பயும் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஃபேன்ஸும் அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் 2015ல இருந்த மாதிரி ஐபிஎல் வந்து இந்த சீசன்ல இல்ல. 2015-14 அந்த டைம்ல எல்லாம் ஐபிஎல்ல வந்து பவர் பிளேல அதிகபட்சம் 40 runs, 40 to 45 அடிச்சாலே பெரிய விஷயமா இருந்தது. பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சரியான அதிரடியா ஆடுறாங்க. 65 to 70 எல்லாம் சர்வசாதாரணமா அடிக்கிறாங்க. அப்படின்றப்போ அவரால் பவர் பிளேல அந்த அளவு விக்கெட் எடுக்க முடியல. எக்கானமிக்கலாவும் அவரால் போட முடியல. பட் மிடில் ஓவர்ஸ்ல சூப்பரா போலிங் போட்டாரு. மிடில் ஓவர்ஸ்ல அவரோட எக்கானமி அண்ட் அவரோட விக்கெட் டேக்கிங் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் பிளேயோட நல்லா இருந்தது. பட் பவர் பிளேல அவர் தான் போட்டாகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அவர் அந்த அளவு சிறப்பா பர்ஃபார்ம் பண்ணதுனால நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ண முடியாம அவங்களுக்கு வந்து பவர் பிளேல வந்து விக்கெட்ஸே எடுக்க முடியாம ரன்ஸ் அதிகமா கன்சீட் பண்ணி பவர் பிளேலயே மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கேம்ல வந்து பிஹைண்டா போயிருந்தாங்க. என்னதான் அவங்க அதுக்கப்புறம் கேட்சப் பண்ண முயற்சி பண்ணாலும் அந்த அளவு அது பலன் கொடுக்காததுனாலதான் அவங்க வந்து 10வது இடத்துல முடிச்சாங்க. ஸோ போலிங் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எஸ்பெஷலி பவர் பிளே போலிங் வந்து ஒரு லேக்கா இருந்தது லாஸ்ட் சீசன். அதுக்கப்புறம் டெவான் கான்வே வந்து எடுத்தாங்க. சச்சின் ரவீந்திராவையும் வந்து ஆர்டிஎம் பண்ணி எடுத்தாங்க. ஸோ இந்த 2 பிளேயர்ஸும் பாத்தீங்கன்னா அந்த அளவு சிறப்பா பர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை வேல்யூ பண்ணி தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி எல்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த 3 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை நம்பி மிடில் ஆர்டரை வந்து அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த 3 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராலேயும் அந்த அளவு டெலிவர் பண்ண முடியல. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஸ்டார்டிங் 7 மேட்சஸ்ல நிறைய மேட்சஸ் தோக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. ஸோ இந்த சீசன் சிஎஸ்கே அதை எல்லாமே கரெக்ட் பண்ணும் அப்படின்ற ஐடியால வருவாங்க. லாஸ்ட் சீசனே ஓரளவு அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ருத்ராஜ் கைக்வாட்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா ஆயுஷ் மாத்ரேன்னு ஒரு யங்ஸ்டர் எடுத்துட்டு வந்தாங்க. அவர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் மிடில் தான் வந்தாரு. பட் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சைனா இருந்தாரு லாஸ்ட் சீசன். அதே மாதிரி குர்ஜப்ரீத் சிங் இன்ஜூர் ஆனப்போ டெவால் ப்ரூவிஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அவரும் பாத்தீங்கன்னா செம்மையா மிடில் ஆர்டர்ல ஆடினாரு. உர்வில் பட்டேல் எடுத்துட்டு வந்தாங்க. அவரும் சூப்பரா ஆடினாரு. ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் லாஸ்ட் சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த யங்ஸ்டர்ஸை சுத்தி டீமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா இந்த சீசன் ரீடைன் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ யாரெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரீடைன் பண்ணுவாங்க ஃபார் நெக்ஸ்ட் சீசன் அப்படின்றத பார்ப்போம். நூர் அகமதும் கண்டிப்பா ரீடைன் ஆவாரு. ஸ்பின்னர்ஸ் லிஸ்ட்ல அவர் தான் வந்து டாப் விக்கெட் டேக்கர்ஸா இருக்காரு. அண்ட் லாஸ்ட் சீசன் சிஎஸ்கேக்கு ஒரு சூப்பர் சீசனா இருந்தது அவருக்கு. அவரும் நிச்சயமா ரீடைன் ஆயிடுவாரு.
நேதன் எலிசை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் நிச்சயமா ரீடைன் பண்ணணும். அவங்க ரீடைன் பண்ணுவாங்களா இல்லையான்றது தெரியல. பட் அவர் கண்டிப்பா ரீடைன் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மிடில் ஓவர்ஸ் அண்ட் எண்ட் ஓவர்ஸ் போலரா இருந்திருக்காரு. எஸ்பெஷலி T20 கிரிக்கெட்ல பத்திரானாக்கு வந்து ஒரு நல்ல பேக்கப்பா இருப்பாரு. என்னதான் அவங்க ரெண்டு பேரோட ஆக்ஷன் வந்து டிஃப்ரெண்டா இருந்தாலும் அவர் வந்து ஸ்லோவர் பால்ஸ் வந்து நிறைய நேதன் எலிஸ் வந்து யூஸ் பண்ணுவாரு. சேப்பாக் கண்டிஷன்ஸ்ல அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. நிச்சயமா அவரை ரீடைன் பண்ணா அண்ட் அவரோட பேஸ் பிரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்றதுனால நிச்சயமா அவரை வந்து ரீடைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பத்திரானாவை ஆப்வியஸ்லி சிஎஸ்கே ரீடைன் பண்ணுவாங்க. இப்போ அந்த ட்ரேட் ரூமர்ஸ் வந்து ரூமர்ஸா இருந்தது அப்படின்னா பத்திரானா வந்து நிச்சயமா ரீடைன் பண்ணுவாங்க. சாம் கரன், டெவான் கான்வே, ஜெமி ஓவர்டன் இந்த 3 பேரையும் நிச்சயமா சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டெவான் கான்வே என்னதான் 2022 அண்ட் 23ல சிறப்பா பண்ணியிருந்தாலும் 23 டைட்டில் அடிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தாலும் 2025 வந்து அவருக்கு ரொம்ப சுமாரா இருந்தது. நிச்சயமா அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜெமி ஓவர்டனே ரிலீஸ் பண்றதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கேமரன் கிரீன் மாதிரியான ஒரு பிளேயர் ஆப்ஷன் உள்ள வருவாரு, அவருக்கு ஹெவியா போவாங்க அப்படின்றப்போ ஜெமி ஓவர்டனை வந்து ரீடைன் பண்ணி பிரயோஜனமே இல்லை. ரச்சின் ரவீந்திரா தான் இதுல ரிலீஸ் ஆவாரா இல்ல ரீடைன் ஆவான்றது எனக்கு அந்த அளவு ஐடியா இல்லை. ஏன்னா அவரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு தான் எடுத்திருக்காங்க. பட் அவரோட இன்டர்நேஷனல் பர்ஃபார்மன்சஸ் அண்ட் T20 பர்ஃபார்மன்சஸ் வந்து அந்த அளவு சிறப்பா இல்லை அப்படின்றப்போ அவரை ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்ல ரீடைன் பண்ணுவாங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்ரே அண்ட் உருவில் பட்டேலை கண்டிப்பா ரீடைன் பண்ணுவாங்க. ரெண்டு பேருக்குமே லாஸ்ட் சீசன் வந்து நல்லா இருந்தது. ஆயுஷ் மாத்ரேக்கு சூப்பரான ஒரு சீசனா இருந்தது. கலீல் அகமதுக்கு லாஸ்ட் சீசன் வந்து ஃபென்டாஸ்டிக் சீசனா இருந்தது. அவர் வந்து சூப்பரா பவுலிங் போட்டாரு. அவர் தான் பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கர்ஸ் லிஸ்ட்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்றப்போ அவர் நிச்சயமா ரீடைன் ஆயிடுவாரு. அதே மாதிரி அன்சுல் கம்போஜும் பாத்தீங்கன்னா டீசெண்டா பண்ணாரு. பட் அவரோட பிரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் சிஎஸ்கே வந்து நிச்சயமா அவரை ரீடைன் பண்ணுவாங்க. குர்ஜப்ரீத் சிங் வந்து சிஎஸ்கே கண்டிப்பா ரீடைன் பண்ணுவாங்க. அவரோட பிரைஸ் வந்து 2 crores கிட்ட லாஸ்ட் சீசன் ஆப்ஷன்ல எடுத்திருந்தாலும் அவர் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்து சிறப்பா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. லாஸ்ட் சீசன் இன்ஜுரினால அவரால் ஆட முடியலன்றதுனால அவரை ரிலீஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களை வந்து இந்த சீசன் ரீடைன் பண்ணுவாங்க. முகேஷ் சௌத்ரி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்னா கலீல் அகமதும் ரீடைன் ஆவாரு, குர்ஜப்ரீத் சிங்கும் ரீடைன் ஆறாரு அப்படின்னா முகேஷ் சௌத்ரியை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா 3 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் வந்து ஒரு டீமுக்கு தேவைப்படாது. ஸோ முகேஷ் சௌத்ரி ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ரேயஸ் கோபாலை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பா ரீடைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ஸ் பெருசா இல்ல. ஸ்ரேயஸ் கோபால் வந்து டொமஸ்டிக்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஐபிஎல்லையும் ஓவர் த இயர்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ அவரை நிச்சயமா ரீடைன் பண்ணுவாங்க. அண்ட் அவரோட பேஸ் பிரைஸ்ல தான் அவர் லாஸ்ட் சீசன் எடுத்தாங்கன்றதுனால அவர் நிச்சயமா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ரீடைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சிஎஸ்கே ரிட்டன்ஷன்ஸ் ஆன ரவீந்திர ஜடேஜா, ருத்ராஜ் கைக்வாட், MS தோனி அண்ட் சிவம் துபேயும் கண்டிப்பா ரீடைன் ஆயிடுவாங்க. சிஎஸ்கே ரிலீஸ் பண்ற இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்ஷ் பேடி வந்து நிச்சயமா ரிலீஸ் ஆயிடுவாரு. ஏன்னா உங்களுக்கு உருவில் பட்டேல் வந்து பேக்கப் கீப்பரா எடுத்து ரீடைன் பண்றாங்க அப்படின்னா வன்ஷ் பேடி வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ராகுல் திரிபாதிக்கு வந்து இந்த சீசன் சிறப்பா இல்லை, ஸோ அவரும் ரிலீஸ் ஆயிடுவாரு. ஆண்ட்ரே சித்தார்த் பாத்தீங்கன்னா பெரிய அளவு அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. அண்ட் அவர் ஒரு யங்ஸ்டர் தான், பேஸ் பிரைஸ்ல தான் எடுத்தாங்க. ஸோ அவரை ரிலீஸ் பண்றாங்களா இல்லை ரீடைன் பண்ண போறாங்களான்றது தெரியல. ஷேக் ரஷீத் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான், அவரும் ரிலீஸ் ஆவாரா ரீடைன் ஆவாரான்னு தெரியல. என்ன கேட்டா இவங்க ரெண்டு பேருமே ரீடைன் பண்ணணும். ஏன்னா பேஸ் பிரைசஸ்ல தான் எடுத்தாங்க. ஷேக் ரஷீத் கிடைச்ச சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியில டீசெண்டா பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு அது கூட கிடைக்கல. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் ரீடைன் பண்ணிட்டு ஃபியூச்சருக்கு வந்து பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரீடைன் பண்ணா நல்லா இருக்கும். பட் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. கமலேஷ் நாகர்கோட்டி வந்து ரிலீஸ் ஆயிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் சங்கர் பாத்தீங்கன்னா நிச்சயமா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தீபக் கூடாவும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலன்றதுனால நிச்சயமா இவங்க ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் கொஞ்சம் ஹை பிரைஸ்க்கும் ரெண்டு பேரும் எடுத்தாங்க. ஸோ சிஎஸ்கேவோட லைக்லி பிளேயிங் 11 பேஸ்ட் ஆன் த ரிட்டன்ஷன் லிஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே நிச்சயமா ஓபன் பண்ண போறாரு. அவருக்கு கூட யார் ஓபன் பண்ண போறாங்க அப்படின்றத ஆப்ஷன் முடிஞ்சாதான் தெரியும். அவருக்கு கண்டிப்பா ஒரு ஓப்பனிங் பார்ட்னரை தான் ஆப்ஷன்ல வந்து தேடுவாங்க. ருத்ராஜ் கைக்வாட் வந்து நம்பர் 3ல தான் நிச்சயமா ஆடுவாரு. லாஸ்ட் சீசன்லயும் அவர் அதே பொசிஷன்ல தான் ஆடினாரு. ஜடேஜா வந்து லாஸ்ட் சீசன் நம்பர் 4ல ஆடினாரு. ஸோ இந்த சீசனும் அவர் அந்த ஸ்பாட்ல தான் ஆட போறாரா அப்படின்றது தெரியல. டெவால் புவிஸ் நிச்சயமா 5ல ஆடுவாரு. சிவம் டுபே வந்து 6ல ஆடுவாரு. அவங்க ரெண்டு பேரும் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்பாட்டை எடுத்துருவாங்க. ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் தோனி வருவாரு. பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா நூர் அகமது நிச்சயமா 11ல இருப்பாரு. கலீல் அகமது இருப்பாரு, அன்சுல் கம்போஜ் இருப்பாரு, அண்ட் பத்திரானா வந்து இருப்பாரு. இதுல சில சேஞ்சஸும் இருக்கலாம். லைக் ஜடேஜா வந்து கீழே ஆடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோனி வந்து நம்பர் 8 கூட போகலாம். இந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாசிபிள் ரிட்டன்ஷன்ஸ்லாம் ரீடைன் ஆவாங்களா இல்ல இதுலயும் யாரையாவது ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.